இவ்வளோ படிக்கணுமா? நாளைக்கு படிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு, வாக்கிங் வேற போகணுமே. சரி, நாளைக்கு போய்க்கலாம். சரி, சமையலாச்சும் பண்ணி வைக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்ப முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களா? அதனால அந்த சோம்பேறித்தனம் உங்களை எதுவுமே பண்ண விடாம பண்ணிடுதா? அப்படின்னா உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வீடியோ இதுதான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. சோம்பேறித்தனத்துல இருந்து எப்படி விடுபட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டு உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலும் சில வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே அவே ஃப்ரம் சோசியல் மீடியா. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோ இல்ல பெரியவங்களோ இல்ல சின்ன குழந்தைங்களோ யாரா இருந்தாலும் அவங்கள இந்த போன்ல இருந்து மீட்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வழினே தெரியல. எப்ப பார்த்தாலும் எங்கிட்டு பார்த்தாலும் மொபைல் தான். எல்லார் கையிலயும் ஒரு மொபைல், ஏதாச்சும் ஒண்ணு வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட நேரத்தை அதிகம் எடுத்துக்கிறது, அதிகம் பயன்படுத்திக்கிறது எது தெரியுமா? நம்ம வச்சிருக்கிற அந்த மொபைல் தான். அந்த மொபைல் நம்ம அளவுக்கு அதிகமா பயன்படுத்த போய் நம்ம அதுக்கே நமக்கு தெரியாமலே அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடும். மொபைல் நம்மளோட பயன்பாட்டுக்கு தான், அதோட பயன்பாட்டுக்கு நாம இல்லைங்கிறத நம்ம திரும்ப திரும்ப உணரணும். கொஞ்ச நேரம் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ளதான் நான் அந்த மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல உட்காந்து அதை நீங்க எவ்வளவு பார்க்கணுமோ இல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுமோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஆனா எனி டைமும் மொபைல்லே நான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களை சோம்பேறியா தான் ஆக்கும். உங்களுக்கு சுறுசுறுப்பு கொடுக்காது. உங்க மூளைய அந்த மொபைல் ஆக்குபை பண்ணிரும். உங்க மூளையை வேற எதுலையுமே நீங்க செலவழிக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் உடனே மொபைல் எடுத்து சர்ச் பண்ணி அதை சர்ச் பண்ணணும். கிரியேட்டிவ் திங்கிங்கே இன்னைக்கு கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் எதையுமே நம்ம அதிகமா யோசிக்க மாட்டேங்கிறோம். எதா இருந்தாலும் உடனே நமக்கு மொபைல்ல கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம மொபைல்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுல இருந்து உடனே உங்களால வெளிவர முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை இக்னோர் பண்ணிட்டே வாங்க. ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்குள்ள மட்டும்தான் நான் மொபைல் பார்க்கணும், அதுவும் இந்த யூஸ்க்காக மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கிரியேட் a to-do list. டு-டூ லிஸ்ட்ங்கிறத விட நம்ம டுடே லிஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டு-டூ லிஸ்ட் நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம உட்காருவோம், நிறைய லிஸ்ட் போடுவோம். ஆனா கடைசியில நம்ம லிஸ்ட் போட்டது மட்டும்தான் நம்ம கையில இருக்கும். அதுல ஒரு விஷயம் கூட நம்ம அன்னைக்கு பண்ணிருக்க மாட்டோம். அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட், ஒரு 4 விஷயம் 5 விஷயம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 திங்ஸ் ஆச்சும் நான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த விஷயங்களை இன்னைக்கு நான் முடிச்சிட்டேனா அப்படிங்கறத பாருங்க. செட் அ டெட்லைன். ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள நான் இந்த ரீடிங்கை முடிக்கணும், இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள நான் அந்த வேலையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்க. எந்த டெட்லைனும் இல்ல, எதுவுமே இல்லாம நான் எல்லாத்தையும் முடிச்சுப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு முடிக்கலாம், இன்னைக்கே முடிச்சிருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா எடுக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு காலநிலை காரணமா இல்ல சூழ்நிலை காரணமா நாளைக்கு பாத்துக்கலான்னு போட்டுருவோம். இந்த நாளைக்குன்னு தள்ளி போடுறதே கடைசியில நம்ம எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் நம்ம தலை குனிஞ்சு போய் நிக்கணும். இல்ல நான் இன்னைக்கு இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம உட்காந்து முடிக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க யாருக்கு முன்னாடியும் போய் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை இன்னைக்கே பண்ணி முடிங்க. சார், கிரியேட் அ டு-டூ லிஸ்ட் ஃபர்ஸ்ட். அடுத்ததா மேக் அ நியூ ஹேபிட். ஒரு சில ஹேபிட் ஆல்ரெடி உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கலாம், இருந்தாலும் அதுல ஒரு சில ஹேபிட்டை நீங்க ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நான் ஒரு 2 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண போறேன் இன்னையில இருந்து, இல்ல டெய்லி நான் கார்டனிங் பண்ண போறேன், அதுல நான் இன்வால்வ் ஆக போறேன், இல்ல டெய்லி நான் ஏதோ ஒரு விஷயம் என் லைஃப்க்கு நான் யூஸ்ஃபுல்லா நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க. ஒரு ஸ்மால் சேஞ்ச், ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். எடுத்தோடனே நான் பெருசா பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அப்படி இல்லாம ஒரு ஸ்மால் சேஞ்ச், ஒரு ஸ்மால் ஹேபிட், ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், அதுதான் உங்க லைஃப்ல பெருசா மாத்தக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த ஸ்மால் சேஞ்ச, ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கைவிட்டுறாம அதை ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இன்னைக்கு நான் 6 மணிக்கு 6 to 6:30 உட்காந்து நான் ஒரு ½ an hour நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். நான் என்னோட லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ண போறேன்.
இல்ல ஏதாச்சும் நியூ ஸ்டோரிஸ் நான் லேர்ன் பண்ணிக்க போறேன், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்ல, அது ஒரு ஸ்மால் சேஞ்சா இருக்கலாம், பெரிய சேஞ்சா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, ஹியூமன் பாடிக்கு எனர்ஜி சோர்ஸா இருக்கக்கூடியது எது? ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டை இப்போ நம்ம கரெக்டா தான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விட்டமின், கார்பன்ஸ் அண்ட் ஃபைபர், புரோட்டீன் இது எல்லாமே நமக்கு ப்ராப்பரா கிடைக்குதா? கண்டிப்பா கிடையாது. நம்மள நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட் யூஸ் பண்றோம், டைமுக்கு சாப்பிட்றதே இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறோம், தண்ணி அதிகமா குடிக்கிறதே கிடையாது. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு பாதிப்பு நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த ஃபுட்டு வந்து பேலன்ஸ்ட் டயட்டா நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவுதான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அவ்வளவுதான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதனாலேயே சோம்பேறித்தனம் நமக்கு உருவாகிடும். ஸோ நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் தான் வரும், தூங்க தான் தோணும். தூங்கினதுக்கு அப்புறம் அடுத்து எந்த வேலையுமே பார்க்கணும்னு தோணாது. அதனால அதிகமா சாப்பாடு எடுத்துக்க கூடாது, பேலன்ஸ்டு டயட்டா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் பேலன்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்றேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப லேசியா நான் ஃபீல் பண்றேன், எனக்கு லேசினஸா இருக்கு, அப்படி இப்படிலாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுக்கு காரணம் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட நம்ம டெய்லி பண்றதே கிடையாது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறித்தனம் பண்றது. இப்போ நைட்டு தூங்கி இருந்துச்சு, நாளைக்கு காலையில இருந்து நம்ம மாறணும், நம்ம சேஞ்ச் ஆகணும், ஏதாச்சும் நம்ம வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு படுப்போம். ஆனா காலையில இருந்துருச்சு நம்ம எதையாவது யோசிச்சுக்கிட்டே இல்லை, எந்திரிக்கிறதே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளையில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அன்னைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால இந்த நாளைக்குன்னு நீங்க தள்ளி போடுறத முதல்ல நிப்பாட்டிட்டு இன்னைக்கு நான் போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாக்கிங் போறோம்னா போங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம சோம்பேறித்தனத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். இல்ல அப்படின்னா சோம்பேறித்தனம் நம்ம ஃபுல்லா நம்மளை ஆக்குபை பண்ணிட்டு அதுதான் நம்மளோட டைமையும் பறிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்திலயும் இருக்க மாட்டோம். இதே நம்மளை விட ஒரு படி அடுத்ததா நம்மளை விட ஒரு படி முன்னேறி இன்னொருத்த வந்து டெய்லி ரெகுலரா எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றான், பேலன்ஸ் டயட்டோட இருக்கிறான், ஒரு ஹேபிட்டோட இருக்கிறான், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு அப்படின்னா நிச்சயமா 1 இயர்ல அவனோட லெவலே வேறையா இருக்கும். ஆனா நம்ம சோம்பேறித்தனம், அப்படி பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த 1 இயரும் நம்ம தள்ளி போட்டே போனோம் அப்படின்னா நம்மளோட லெவல் வேறையா தான் இருக்கும். அதனால எப்படிலாம் நம்ம தள்ளி போடலாம் நம்ம வேலைய, எப்படிலாம் நம்ம ஓபி அடிக்கலாம், உங்களவன்னு சொல்ல போனா எப்படிலாம் நம்ம ஓபி அடிக்கலாம் அப்படின்லாம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதை அப்பவே பண்ணி முடிச்சிருங்க. அது வந்து பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியாதனால கூட பரவாயில்ல, ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன மாற்றத்தை அன்னைக்கே அதை பண்ணி முடிச்சிருங்க. தள்ளி போட லேசினஸ் தான் உங்களை ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிடும். There is one quote, motivation is what gets you started, habit is what keeps you going. அதனால நம்மளால முடிஞ்ச சின்ன ஹேபிட்டை, சின்ன சேஞ்சை உருவாக்கி நம்மளோட சோம்பேறித்தனத்துல இருந்து நாம விடுபட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உலகத்தை நீயே மாத்திட்டு இப்போல இருந்து சுறுசுறுப்பா வேலையை ஆரம்பிங்க.